ஹே கைஸ்! சண்டே ஈவினிங் எடுத்த விளாக் இது. போஸ்ட் பண்ண இன்னைக்கு தான் வந்து டைம் கிடைச்சது. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாரி வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ என்னை பத்தி குடுக்கலான்ட்டும் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாரி தான். என்னோட நேம் வந்து ஸ்வேதா. நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டைம் கிடைக்கும்போது வந்து விளாக்ஸ்லாம் போடுவேன். உங்களுக்கு இந்த விளாக்ஸ், வீடியோஸ்லாம் புடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து மார்னிங்ஸில் தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கலான்னா வந்து ஹேர் கேர் போடுவேன். அப்புறம் வந்து ஸ்கின் கேர் எப்பயாச்சும். அப்புறம் வந்து டே டு டே வந்து லைஃப்பில் வந்து குக்கிங் போடுவேன். அப்புறம் வந்து நான் என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போடுவேன். அப்புறம் வந்து ட்ரெஸ் ஆல் ரிவ்யூஸ்லாம் வந்து குடுக்கலான்ட்டு வந்து ஃப்யூச்சரில் ஐடியா இருக்குது. பார்ப்போம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து தூங்கி ஏஞ்சி ஈவினிங் தான் எழுந்திரிச்சுப்பேன். ஏன்னா வந்து வீக்கெண்ட்னால நல்லா அன்றைக்கி தான் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ வந்து 5:00 தான் எந்திரிச்சேன். ஹேர் பேக் போடலான்னு நினச்சேன். ஆக்சுவலி வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். சரி நாளைக்காச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த பச்சை பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஹேர் பேக்குக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து சைட் பை சைடு வந்து உளுந்து ஊற வச்சேன். நான் வந்து வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடை செய்யலான்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சேன். ஏன்னா வந்து வீக்கெண்டில் தான் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாமா, ஸோ அதனால் வந்து ஊற வச்சேன். சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சா, ஆக்சுவலி வந்து சாட்டர்டேவே போகலான்ட்டு நினச்சேன். கிளம்புனேன். அண்ட் வந்து மழை வந்ததுனால வந்து போக முடியல. சரி சண்டே ஆச்சும் போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து டைம் இருக்காது. வீக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து ஆக்குப்பைடாக இருப்பேன். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ வந்து சண்டேவே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சூப்பர் மார்க்கெட் தான் வந்து போயிட்டுருக்கேன். ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே வந்து டிலே ஆகிடுச்சா, அப்படியே ஈரத்தலையோடு வந்து போயிட்டேன். இதுக்கு மேலே வந்து டிலே பண்ணால் ரொம்ப இருட்டாயிடும். அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு கிளம்பி போயிட்டேன். நினச்சது ஒன்று, வாங்கினது ஒன்றுன்ற மாதிரி வந்து இந்த இந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கணுன்ட்டு வந்து நினச்சிட்டு போனேன். பட் வந்து வேறு வேறு திங்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்தியாக சாப்பிட்றதுனா வந்து அலர்ஜி மாரி இந்த பச்சை பயிறு அதெல்லாம் வந்து வீட்டில காலியே ஆகாது. ஸோ அது எடுக்கலான்ட்டு போனா வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்ல. சரின்ட்டு வாங்காம அப்படியே வச்சாச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவு அரைச்சி வந்து வடை சுடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வடை மாவில் வந்து சீரகம் லைட்டாக, அப்புறம் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பொடியாக நறுக்குன வந்து பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா வந்து கெட்டியாக தான் இருந்துச்சு. எங்கே தப்பாக போச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்து வடை போடும்போது வந்து நல்லா தண்ணியாக போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த வடை ரவுண்ட் ஷேப் வந்து வரல. அந்த நடுவில் ஓட்டையே வந்து வரல ஆக்சுவலி. நானும் அரிசி மாவு ஆட் பண்ணிட்டேன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து அந்த ஷேப் வரல. அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுது. அந்த கவரில் போட்டு பண்ணாலும் எனக்கு வரல. அப்புறம் அட் லாஸ்ட் வந்து சரி போண்டாவா போட்டுருவோம்னு சொல்லிட்டு மெது போண்டா மாதிரி போட்டுட்டு அதை வறுத்து எடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் மாதிரி மெதுவடை பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். பட் ஆனால் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கே வந்து டைம் டிலே ஆகிடுச்சா, போயிட்டு வந்தவுடனே செம பசி. அப்புறம் போண்டாவை வந்து நல்லா சுட்டு எடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக வந்து டின்னர் ஏதாச்சும் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு சரி சைட் டிஷ் வந்து போண்டாவை வச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து யோசிச்சுட்டு அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்து பார்த்து செய்யும் போதெல்லாம் பர்ஃபெக்டாகவே வராது. அன்றைக்கி வந்து ஏதோ அறக்க பறக்க சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது லெமன் ரைஸ் சீரியஸ்லி. லெமன் ரைஸ் அண்ட் மெது போண்டா வச்சு டின்னரை வந்து முடிச்சாச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் டைம் தான் வந்து டே டைம் மாதிரி சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஸ்கின் கேர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபேஸில் ரப் பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்லாம் வந்து நமக்கு வராது, கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து ஆக்னி இருந்துச்சுன்னா கூட கண்ட்ரோல் பண்ணும்.
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் கேர்லாம் நெறைய பண்ணுவேன். அடிக்கடிக்கு பண்ணுவேன். இப்போலாம் வந்து ஸ்கின்ன வந்து கண்டுக்கிறதே இல்லையா, கேரும் பண்ணிக்கிறது இல்ல நானு. ஐஸ் கியூப வந்து ரப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த பப்பாயா வந்து கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி சாப்பிட்றதுக்காக கட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பப்பாயா வந்து ஃபேஸில அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பப்பாயா எடுத்து ஸ்க்ரப் பண்ணிட்டுருந்தேன். பப்பாயாலயும் அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்கின்ன வந்து செம்மையா க்ளோ பண்ணி குடுக்கும். ஃபேஸ வந்து நமக்கு வந்து அப்படியே யங்கா காட்டும். நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது. இன்டேக் எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லது பப்பாயாலாம். நல்லா அது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுட்டேன். ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு, அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, மத்த வேலையிலலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். வீட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிளகா, தனியா வந்து வாங்கி எப்பவுமே வந்து அரைப்போம். வீட்ல தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். கடையில வாங்குற ம், அந்த மசாலாஸ்லாம் வந்து அவ்வளோ பிடிக்காது. குழம்பு மிளகாய் தூள் கடையில வாங்குறதும் பிடிக்காது. வீட்ல ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எப்பவுமே வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டா. அது பார்த்தீங்கன்னா வந்து காலி ஆயிடுச்சு. சரி இன்னைக்காச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்கும் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் ஒரு ஒரு மாரி அரைக்கிறாங்க. நெறைய பருப்புலாம் ஆட் பண்ணி அரைக்கிறாங்க. எங்க வீட்ல எப்படி அரைப்போமோ, நான் அப்படி தான் வந்து அரைக்கிறேன். மிளகா, தனியா வந்து நார்மலா அரைச்சா காரமா இருக்கும். ஸோ வந்து எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டு அரைக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா வந்து எனக்கு ஷூரா தெரியல. இதுக்கு இவ்ளோ இன்கிரீடியன்ட்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பட் உடம்புக்கு எல்லாமே இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் போடுறாங்க போல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடாய் வச்சு நார்மல் கடாயி, எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ட்ரையான கடாயில வந்து சுக்கு எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன். அதாவது ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து மஞ்சள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்புறம் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதையுமே வந்து கருக விடக்கூடாது, தீயவும் விடக்கூடாது. இந்த துவரம் பருப்பு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆட் பண்ணா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன், குழம்பு மிளகாய் தூள். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வறுபட்டுடுச்சுன்னு எப்படி வந்து தெரியும்னா வந்து, நல்லா ஒரு ப்ரவுன் கலர்ல மாறும். அப்புறம் அந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து இத வந்து எடுத்துடலாம். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருங்காயம், அந்த கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காஞ்ச கருவேப்பில இருக்குது. நான் அத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும், ஃப்ளேவரா இருக்கும். அதேமாரி குழம்புல சேர்த்து சாப்பிட்ற மாரியும் இருக்கும். நீங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்ட்டு சொல்லுங்க. எனக்கு இந்த பேக்கெட்ல விக்கிற மசாலாஸே சொல்லப்போனா வந்து பிடிக்காது. எல்லாமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நெனைப்பேன். பட் ஆனா வந்து நமக்கு அதுக்கேத்த லைஃப் ஸ்டைலும் இருக்காது. அதுக்கேத்த டைமும் இருக்காது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இத போட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி இதேமாரி வந்து விளாக்ஸ் போடுறேன். வீடியோஸ் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.